நேயர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் கணேச சதுர்த்தி பூஜை வீட்லேயே விக்கிரகம் இருக்குது. சின்னதாக நான் எப்போவுமே டெய்லி பூஜை செய்கிறது தான். இன்றைக்கி கணேச சதுர்த்தினால் இன்றைக்கி தனியாக இதுக்கு ஸ்பெஷலாக சின்ன பூஜையாக செய்கிறோம். அதுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்? இந்த மாதிரி தீபம், அகர்பத்தி வைக்கிற ஸ்டாண்டு, ஒரு விக்கிரகம், பூவு, மாவிலை, 7 இலை இருக்கிற மாவிலை, அருகம்புல், பூவு, ஒரு தேங்காய், கொழுக்கட்டை, ஒரு வெள்ளரிக்காய், 2 ஆப்பிள். வாழைப்பழத்துக்காண்டி அவ்வளோ தூரம் போக முடியாது, அதுக்காண்டி வாழைப்பழம் வைக்கலை. இருக்கிற பழம் போதும். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சின்ன பூஜையை நம்ம செய்யலாம். அதுக்கு என்னென்ன வேணும்? இந்த ஜாமானை வச்சு நம்ம இந்த இருக்கிற ஜாமானை வச்சு நம்ம சின்னதாக பூஜை செய்வோம். இப்போ எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த செம்பு இந்த மாதிரி செம்பு இது பாருங்கள். இதில் ஸ்வஸ்திக்கு சின்னம் வரைஞ்சிருக்கு. ஸ்வஸ்திக்கு சின்னம் வரைய இப்படி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே நெல் போட்டிருக்கு. இல்லைன்னா பச்சரிசி, நெல்லோ இல்லை பச்சரிசியோ அது மேலே இந்த மாதிரி கலசம் வச்சு இந்த மாவிலை விற்கும். அப்படி ஆள் கிடைக்கலைன்னா அந்த வாழையை மரம் செடி கொண்டு வராங்களே அவங்ககிட்ட கூட சொல்லுங்கள். இந்த மாதிரி 7 இலை 5 இலை இருக்கிற மாவிலையை எடுத்துகிட்டு நல்லா எவ்வளோ பெரிய செம்போ அது மாதிரி எவ்வளோ பெரிய இலையோ, சின்ன செம்புனா சின்ன இலை பார்த்து எடுத்துகிட்டு இப்படி வச்சு இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு பூ நமக்கு அரும்பு. இப்போ சாமிக்கு நம்ம சந்தனம் பொட்டு வைக்க போகிறோம். ஆடுது சாமி. இந்த மாதிரி வச்சுட்டு குங்குமம், என்ன ஜாமான் பூஜையில் எந்த ஜாமான் வைக்கிறோமோ அதுலேயே குங்குமம் எல்லாம் வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ, மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பூவை இந்த மாதிரி வீட்டில் எடுத்த பூ தான். இந்த பூவெல்லாம் வீட்டில் எடுத்தது தான். அரும்புல்லாம் ஒரு வண்டி வேணும்னு எல்லாம் இல்லை, அவ்வளோதான். நம்ம சாஸ்திரத்துக்காக வேண்டி இந்த மாதிரி அருகம்புல் 5 இலை 3 இலை 7 இலை இருக்கிற போல் இலை ஒரு 5, இந்த மாதிரி 2 3 5 இதை எடுத்துகிட்டு 5 அருகம்புல் எடுத்துகிட்டு இது சாமிக்காண்டி நம்ம பூஜை செய்யும்போது வைக்கிறக்காண்டி. மீதி இருந்த இதெல்லாம் நம்ம இங்கே என்னென்ன உங்களுக்கு முடியுமோ எல்லாமே வைக்கலாம். வஸ்திரம் சாத்தலாம், சின்ன தேங்காய் வைக்கலாம், அல்லது சின்ன இளநி வைக்கலாம். இந்த மாதிரி சாமிக்கு அலங்கரித்து இந்த மாதிரி அழகாக பூஜை செய்யணும். இது இது சாமிக்கு தான். இப்படி பக்கத்தில் இப்படி வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ என்னென்ன அலங்கரிக்கணுமோ அலங்கரிச்சாச்சு. நம்ம இதை மாலையாக கூட கட்டி வைக்கலாம். உதிரிப்பூ எனக்கு பிடிக்கும். இப்படி உதிரிப்பூ போட்டால் சாமிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தீபம் காமிக்கணும். தூபம் தீபத்தில்
தீப ஆராதனை நம்ம மணி அடிச்சுட்டா கூட இந்த மாதிரி காமிச்சு தூப்பம் இப்படி இப்படி காமிச்சிட்டு தூப்பம் காமிச்சிட்டு நம்ம என்ன பிரசாதம் கொண்டு வந்திருக்கோமோ இந்த பிரசாதத்தை சாமிக்கு இந்த மாதிரி காமிக்கணும். இந்த மாதிரி காமிச்சு பழங்கள்லாம் இருந்தால் நிறையா பழம் வெட்டி கூட நிறையா வைக்கலாம். நிறையா சாப்பிட்றதுக்கு பிள்ளைய நிறையா இருந்தால், சின்ன பிள்ளையா இருந்தால் நிறையா அந்த மாதிரி வெட்டி நிறையா வச்சுட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு பூஜை முடிஞ்சோடனே எல்லோரும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பூஜையாக நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தேன். நான் மட்டும்தான் வீட்டில், நானும் ஒரு சின்ன என் மகனும் இருக்கோம். அதனால் மகன் இன்றைக்கி வெளியில் போயிருக்கான். நான் மட்டும் சின்ன பூஜையாக இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டேன். நம்ம இதில் என்ன புஸ்தகத்தில் இருக்கிற என்னென்ன இப்போ நம்ம மந்திரங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிடலாம். ஓம் கணபதாய நமக. ஓம் கணபதாய நமக. ஓம் விநாயகே நமக. ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் க்ளீம் க்ளாம் கம் கணபதையே வரத சர்வஜனமே ஸ்வாஹா. தேங்க்யூ விவர்ஸ்.